அக்கா, என்னம்மா? நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். இன்னைக்கு ஸ்கூல்ல செம்மையா ஒரு விஷயம் நடந்தது. ஒரு விஷயம் இல்ல, நிறைய விஷயம் நடந்தது. நான் ஒண்ணா சொல்றேன். சரி. என் ஃப்ரெண்டு சாரான ஒரு பொண்ணு, அவ இன்னைக்கு என்ன பண்ணா, சூப்பரா ஒரு ஸ்டோரி போட்டாக்கா. செம்மையா இருந்தது அந்த ஸ்டோரி. ஆனா மிஸ் எல்லாரும் பார்த்தாங்க அந்த ஸ்டோரிய. அப்படி என்ன போட்டா? அது நான் பாக்கலக்கா, ஆனா மிஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மிஸ் வந்தாங்க, சாரா எந்திரி, என்ன ஸ்டோரி போட்ட அப்படின்னு கேட்டாங்க. சிரிச்சுட்டு போயிட்டாங்க, கிளாஸ் எடுக்கல இன்னைக்கு. அப்புறம் என்ன இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ இன்னைக்கு போன் எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டா. மிஸ் செம்ம திட்டினாங்க அவளை அங்கேயே வச்சு. கிளாஸ்ல எல்லாரும் பாக்குற மாதிரி திட்டினாங்க. இன்னொருத்தி என்ன பண்ணா, நிறுத்து. வந்ததுல இருந்து அவ என்ன பண்ணா, இவ என்ன பண்ணா, ஸ்கூல்ல படிக்கிறத தவிர என்ன பண்றீங்க? இத படிச்சேன்கா, இத சொல்லி கொடுத்தாங்கக்கா அப்படி சொல்றதை விட்டு இவ என்ன பண்ணா, அவ என்ன பண்ணா, வந்ததுல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தானே சொல்லுவீங்க எப்பவுமே, எதா இருந்தாலும் வந்து சொல்லணும், ஸ்கூல்ல என்ன நடந்தது வந்து சொல்லுங்க. இப்ப சொன்னா ஓவரா பண்றீங்க. சொல்லதான் சொன்னேன். அதுக்கு நான் அவங்கள பத்தி சொல்றது, இவங்கள பத்தி சொல்றது, எப்ப பார்த்தாலும் யாரு பத்தினாச்சும் சொல்லிட்டே இருக்கணுமா? பைபிள்ல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல போட்டிருக்கு, வாசிக்கிறேன் கேளு. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கும் தாமதமாயும் இருக்க கடவர்கள். இந்த வசனம் மட்டும் இல்ல, இந்த அதிகாரம் ஃபுல்லாவே நம்மளுடைய வாயை அடக்கணும்னு சொல்லிதான் போட்டிருக்கு. பேசலாம், என்னென்ன பேசணும், யூஸ்ஃபுல்லா பேசணும், தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. சரியா? வா சர்ச்சுக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு.